யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே. அல்லாஹ் தஆலா எங்கெல்லாம் அதவை சொல்லிக் கொடுக்கிறான் அங்கெல்லாம் ஈமான் கொண்டேன் அடியார்களே என்று கூப்பிட்டு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறான். லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி. அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால் நீங்கள் முந்திக் கொண்டு எதையும் செய்யாதீர்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சப்தத்திற்கு மேல் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீர்கள் என்கிறான். ஈமான் கொண்டவர்களின் கூட்டம் அல்லாஹ். நீங்கள் நபியுடைய சப்தத்திற்கு மேல் உங்களுடைய சப்தத்தை உயர்த்துவதும் பேதம், அது முக்கியமாக்கம். அதே போன்று அல்லாஹ் தஆலா வலா தஜஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பாதிக்கும் லிபாதி. உங்களில் சிலர் சிலரிடத்தில் சர்வசாதாரணமாக பேசுவீர்கள் அல்லவா, சரிக்கு சமமாக கூட என் நபியின் முன்னால் பேசாதீர்கள். எல்லாம் அல்லாஹ் தஆலா சத்தத்தை உயர்த்தி பேசுவதையும் பேதம் என்று சொல்கிறான். நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சரிக்கு சமம் பேசுவீர்களே, அப்படி பேசுவதும் பேதம் என்பதாக சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அடுத்து இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது இன்னல்லதீன யகுதுன அஸ்வாதஹும் இன்த ரசூலில்லாஹி உலாயிக அல்லதீன இம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா. எவர்கள் ரசூலுடைய சப்தத்திற்கு கீழ் தன்னுடைய சப்தங்களை ஆக்கிக் கொண்டார்களோ அவர்களுடைய கல்புகளை அல்லாஹ் தக்வாவிற்காக வேண்டி தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா அதபு ஒழுக்கத்தை சஹாபாக்களுக்கு போதிக்கிறார். இப்படி நீங்கள் பேஅதவியாக மரியாதை குறைவுடன் நடந்து கொண்டால் தண்டனை என்ன தெரியுங்களா? அல்லாஹ் சொல்றான், நீங்கள் என் நபியுடைய சத்தத்திற்கு மேலாக சத்தம் விட்டாலும் அல்லது என் நபியுடைய சவுண்டிற்கு சரிசமமாக நீங்கள் சத்தம் விட்டாலும் என்ன தெரியுமா ஆகும்? அந்த ஹபதாமாலுக்கும் வஅன்தும் லா தஷூரூன். உங்களுடைய எல்லா அமலையும் அல்லாஹ் அழிச்சிடுவான். வஅன்தும் லா தஷூரூன், நீங்கள் உணரவே மாட்டீர்கள் என்றான். எவ்வளவு பேர் தண்டனை கொடுக்கிற நண்பர்களே, நீ வாழ்நாள் முழுக்க செஞ்ச ஹஜ், நீ வாழ்நாள் முழுக்க செய்த உம்ரா, நீ வாழ்நாள் முழுக்க தொழுத நஃபில், எத்தனை வகையான இபாதத்துகள் செய்தையோ அது அனைத்தும் ஒரே ஒரு பேஅதவிற்கு பகரமாக அல்லாஹ் என்ன சொல்றான் நண்பர்களே, நபிக்கு எதிராக நீ செய்யும் ஒரே பேஅதம், ஒரே ஒரு ஒழுக்கமற்ற விஷயத்தை நீ செய்வதின் காரணத்தினால் உன் வாழ்நாள் ஃபுல்லா செஞ்ச அமல் அழிச்சிருவேங்கிறான். ஹபுத்த அமல் இருக்க அல்லாஹ் தஆலா இருக்கிற முன் செய்த அமல்களை எல்லாம் அழிப்பது என்ற அந்த தண்டனை இருக்கிறது. யாருக்கு தெரியுமா அல்லாஹ் சொல்றான்? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா காஃபிர்களுக்கு முஷ்ரிக்கீன்களுக்கு இந்த தண்டனை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீங்கள் முஷ்ரிக்கா ஆகிவிட்டால் உங்களுடைய முன் சென்ற எல்லா அமலையும் அல்லாஹ் அழிச்சிருவேங்கிறான். அதனால் நாம் அதபு மிக்க ஒரு கூட்டமாக ஒழுக்கமிக்க ஒரு சமுதாயமாக உருவாக வேண்டும். அதை தான் நமக்கு நம் உஸ்தாதுமார்கள் இவ்வளவு காலங்கள் போதித்திருக்கிறார்கள். இன்மை அல்லாஹ் தன் புறத்திலிருந்து தருவான். அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அல்லாஹ் ஒரு வினாடியில் தந்து விடுவான். ஆனால் நாம் அதவை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும்.